என் சிஸ்டம் வச்சிருக்கேன் சார், சிஸ்டம் ஆன் ஆகுது ஆனால் டிஸ்பிளே வரல அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட்னா கம்ப்யூட்டரில் வந்து ரேம் தான் ப்ராப்ளமாக இருக்கும். அதே மாதிரி தான் லேப்டாப்லையும் நான் லேப்டாப் ஆன் பண்ணுறேன், லேப்டாப்பில் எனக்கு டிஸ்பிளே சுத்தமாக வரவே இல்லை ஆனால் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா ரேம் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இவர் தான் கம்ப்ளைண்ட்டாக இருப்பார். இந்த டிவைஸ்க்கு வேறு ரேம் அப்படின்னு பேர், ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேமை பொறுத்தளவுக்கு DDR1, DDR2, DDR3, DDR4, DDR5 அப்படின்னு சொல்லி நிறைய மாடல் ரேம் வந்துட்டே இருக்கு. சரிங்களா, எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. பட் அதை பொறுத்தளவுக்கு DDR3 ரேமு, DDR4 ரேமு, DDR5 ரேமு, இதுக்கெல்லாம் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னா DDR3லயும் 2GB ரேம் இருக்கு, DDR4லயும் 2GB ரேம் இருக்கு, இல்லை DDR5லயுமே கிட்டத்தட்ட ஒரு 8GB வரைக்கும் ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சேம்னு சொல்லி பார்க்குறப்ப இதோட ஸ்பீடு பர்பஸ் வந்து கூடுதுங்க. நான் DDR2ல ஒரு 8GB ரேம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கோ, அதே இதை நான் DDR5 ரேம் ஒரு 8GB ரேம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பர்பஸ் வந்து டபுள் மடங்காக கூடுது. அதுதான் DDR1, 2, 3ன்ற மாடலில் வேரி பண்ணி பிரிச்சாங்க. நான் DDR2 இல்லை DDR3 மாற்ற ஒரு மதர் போர்டில் DDR5 ரேமை கொண்டு போய் மாட்ட முடியுமானா மாட்ட முடியாது. நான் ஒன்ஸ் ஒரு மதர் போர்டில் என்ன பிராண்டு வாங்குறனோ அந்த பிராண்ட்ல DDR3 ரேம் மாற்ற மாதிரி இருந்ததுன்னா நான் அந்த மதர் போர்டு கடைசி வரைக்கும் DDR3 தான் மாட்ட முடியும். மற்ற ரேம் அட்வான்ஸா வந்துருச்சுன்றதுக்காக DDR5 வாங்கி மாட்ட முடியாது. இந்த ரேம்ல கம்ப்ளைண்ட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ரேம்ல இந்த கோல்டு இன்னர் இருக்கு இல்லையா, அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கோல்டு இன்னர்ல இந்த கருப்பு அடிச்சிருச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி பிளாக்கா இருக்கும். இப்படி கருப்பு அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ரேமை வந்து நம்ம ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அப்படி இல்லை, எனக்கு நல்லா தான் சார் இருக்கு, எல்லா பக்கமும் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஆன் பண்றேன் டிஸ்பிளே வரல அப்படின்னா அந்த ரேமை கலட்டி ப்ராப்பரா நீட்டா கிளீன் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரு சில பேர் இந்த மாதிரி லப்பர்லாம் வச்சு இந்த மாதிரி நீட்டா அழிச்சு எல்லாம் கிளீன் பண்ணி போட்டா ஒரு சில டைம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய சர்வீஸ் இன்ஜினியர் ட்ரை பண்றாங்க. எனக்கு சிஸ்டம் ஆன் ஆகுது டிஸ்பிளே வரல அப்படின்னா அந்த ரேமை கலட்டி நீட்டா தொடச்சி மாட்டிங்கனாலே சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.